ரைட் வணக்கம் மேடாப்பா. என்ன மாதிரி தம்பி, தொடர்ந்து பரவாயில்ல, நிறைய சாப்பாடுகள் கிடைக்குது. தொடர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீர்கள், மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணுற ஆக்கள் எண்ணிக்கை கூடுது. நல்ல விஷயம். நிறைய வளர்ச்சிகள் தான் நிறைய பேருக்கு உதவுது என்ற எண்ணிக்கைகளோ கொஞ்சம் மோட்டிவேஷனாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நான் வந்து இன்றைக்கு காவிகள் ஏன்னா கடைசி போன வீடியோவில் வந்து காவிகள் சொன்னால் சும்மா சமரை காட்சி போட்டு நான் இதில் பாருங்கோ என்ன இருக்குது, ஏபிபிசி சிடி டிசி இடி இஎஃப் எஃப்ஏ எனும் 6 ஒருதல காவிகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. 6 காவிகள் விளையுள். ஏன்னா இப்போ 6 காவிகள் தொடராக அந்த ஒரு மெத்தட்ல காட்டியிருக்குது. முதல்ல சொன்னாங்க காவிகளுக்கு விளையல் காண்றாண்டா காவிகளை வந்து பரமன் திசை அடிப்படையில் ஒன்றன் பின் ஒன்றா தொடர்ச்சியா கீறவணும். ரைட், அப்ப ஏற்கனவே கீறி இருக்கிறதுல சில செலக்ட் பண்ணுவோம். இதுல வேற இஎஃப் ஒரு காவி. இப்ப அந்த ஓர்டர்ல தான் இந்த ஓர்டர்ல தான் அவர் கீறணும் அந்த அவசியம் ஒன்றும் இல்லையே. காவிகளை பரமந்தி அடிப்படையில் ஒன்றன் பின் ஒன்றா தொடர்ச்சியாக கீறி ஆரம்ப இறுதி புள்ளி அணைச்சா பிள்ளைகள் அவ்வளோதான் விளக்கம். அது 1 2 3 4 என்ற ஓர்டர்ல கீறணும் அப்படிலாம் ஒரு விளக்கமும் இல்லை. ரைட், எத்தனை காவி இருக்குதோ அத்தனை காவியையும் கீறினா சரி. இல்லை பேர் இஎஃப் எஃப்ஏ பிறகு ஏபி பிசி இவ்வளோ தொடர்ச்சியாக இருக்குது. அப்புறம் மிச்சவங்க தொடர்ச்சியாக இல்லை. அப்போ அது பார்க்கலாது. இஎஃப் எஃப்ஏ ஏபி பிசி இவ்வளோ தொடர்ச்சியாக இருக்குது. அப்போ ஆரம்ப புள்ளி இது, இறுதி புள்ளி இது ஒன்றானே. அப்போ அவ்வளோத்தினையும் புள்ளையில் எப்படி வரும்? ஈசி தானே. அவ்வளோத்தினையும் புள்ளையில் ஈசி என்று வரும். ரைட், பிறகு வேர் இங்கால மிச்சம் இருக்கிறாரு இவர் இடி டிசி, அதுவும் தொடர்ச்சியாக இருக்குது. 2 தனிக்காவி தொடர்ச்சியாக தான் இருக்குது. இடி டிசி அதின் விளையிலும் எப்படி வருது? ஆரம்ப புள்ளி இது, இறுதி புள்ளி இது. அப்ப ஈசி. இவ்வளோ காவிண்டையும் விளையிலும் ஈசி தான், ഇതിന്റെ விளையிலும் ஈசி தான். அப்ப விளையில எவ்வளவு? 2ஈசி. எங்க செட் பண்ண போற? 3ஆம் படை பொறுத்து. விளங்க விஷயம் வேண்டு. ரைட், அவ்வளவுதான். அதே மாதிரி அடுத்ததுக்கு வா. அடுத்தது பேர் அருகிலுள்ள படத்தில் அதே மாதிரி ஜிபி பிடி ஜிடி டிஏ ஏஇ டிஇ இசி சிஎஃப் இஎஃப் ஆகியவனால் பெருமனின் திசையிலும் குறிக்கப்படும் 9 விசைகளுள் விளையுள். அப்ப இங்கேயும் தொடர்ச்சியாக நம்ம தட்டுவோமா? எங்க இருக்குது? இங்க இருந்து 1 2 3 4 5 6 இவ்வளவு தொடர்ச்சியா இருக்கு. இங்க ஆரம்பிச்சு இப்படி போய் இப்படி வருது, இவ்வளவு தொடர்ச்சியா இருக்கு தானே. அப்ப ஜிஎஃப் விளைவு ஆரம்ப இறுதி புள்ளி இணைக்கணும். ஜிஎஃப் எஃப்ஜி என்று போடுற இல்ல, ஜிஎஃப் விளைவு. அப்புறம் மிச்சம் இருக்கிறாரு 1 2 3 അതിന്റെ விளையிலும் ஜிஎஃப் தான் ஓமா இல்லையா? அப்ப ഇതിന്റെ விளையிலும் ஜிஎஃப் தான், உலகத்தினையும் விளையிலும் ஜிஎஃப் தான். அப்ப 2GF. ரைட், அதே மாதிரி அடுத்தது பேர் அதே தான் பேர் ஏபி பிசி சிடி டிஇ இஎஃப் உலகம் தொடர்ச்சியா இருக்குது. அப்ப அவ்வளவு விளைவில் ஏஎஃப். ஏற்கனவே ஒரு ஏஎஃப் வந்து ஒரு காவி இருக்கு பேர். 10ஆவதுக்கு இப்ப ஏஎஸ்ஜி ஜிஎஃப் അതിന്റെ விளையிலும் ஏஎஃப் தான். அப்ப மொத்தம் எத்தனை? 3AF வரப்போகுது ஓமா இல்லையா? ரைட், அப்ப அதையும் செட் பண்ணிக்கோ. 4வது சும்மா சின்ன கணி. பின்வரும் தொழில் எந்த ஒன்று காவி கணியம் ஒன்று எண்ணி கணியம் ஒன்று. இடப்பெயர்ச்சி ஆர்முடுதல் ரெண்டுமே காவி, வலு கதி ரெண்டுமே எண்ணி. என சக்திகள் சம்பந்தப்பட்ட எல்லாம் எண்ணி தான். சக்தி என எல்லா சக்திகளும் வேலை உட்பட எல்லா சக்திகளும் எண்ணிக்கணியங்கள். கதி எண்ணிக்கணியம் என அங்கால வேலையாளர் சக்தி எண்ணிக்கணியம். விசை காவி கணியம், இயக்கப்பாடு சக்தி எண்ணிக்கணியம். உந்தம் காவி, வேகமும் காவி. சரிதானே? ரைட், செட் பண்ணிக்கொள். அடுத்தது வந்து இத பேர் எக்ஸ் ஒய் எனும் இரு காவிகள் PQRS எனும் காவி இணைகரம் ஒன்றின் பொது உற்பத்தியானது பியிலிருந்து வரையப்பட்டுள்ளன. எது? எக்ஸும் ஒய்யும் 2 காவி. முதலாவது மூளை விட்டம் PR. எது PR? இது மூளை விட்டம் PR குறிப்பது X+Y ஆம். மூளை விட்டம் PR என்னது? X+Y என்றா என்ன? எக்ஸையும் ஒய்யையும் ஒன்றன் பின் ஒன்றா தொடர்ச்சியாக கீறி ஆரம்ப இறுதி புள்ளி இணைக்கிறதா X+Y. பார், எக்ஸ் இங்க இருக்குது பிளஸ் இந்த வையை கொண்டு போய் அப்படி தொடர்ச்சியாக கீறல தானே மேலே. சரிதானே? அப்ப எக்ஸ் அதுன்னு தொடர்ச்சியா Y கீறினா ஆரம்ப புள்ளி இது, இறுதி புள்ளி இது. அப்ப நீட்டி விட்டீங்கன்னா என்ன வரும்? XY வரும் தானே விளையில் X+Y. சரிதானே? அப்ப என்னது அவன் சொல்றான்? PR ஆனது X+Y பெருமதியை தருமாம். ஓ, நியாயம் என்ன? அதே மாதிரி மூளை விட்டம் QS
கியூல இருந்து எஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்யை தருமா. என்னோட போனப்போ அந்த வீடியோவில் காய்ச்சான் காவிகள் அப்படி காண்றாண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் என்றா அப்படி எழுதலாம், எக்ஸ் பிளஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதலாம். அப்படி என்றால் முதல் வையை திசை திருப்பினா இந்த பக்கம் திரும்பிடும். அப்போ எக்ஸுன்ற தொடர்ச்சியாக வையை கீற போனா எக்ஸ் என்ன, அப்போ நாங்கள் இங்கே இருக்கிறது எக்ஸ் இன்றைக்கில் வை இந்த பக்கம் இருக்குது. அப்போ தொடர்ச்சியாக வைனா மற்ற பக்கம் கீறணும். அப்போ நான் இந்த எக்ஸை இங்கே இருக்கிறேன், இது எக்ஸ்ண்டா இது எக்ஸ்ண்டா இதுவும் எக்ஸ் தானே. அப்போ எக்ஸ் அதில் தொடர்ச்சியாக மைனஸ் ஒய் இந்த பக்கம் கீறிந்தா வை, இந்த ஆறுலேருந்து எஸ் நோக்கி கீறினா மைனஸ் ஒய் தானே. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் விளங்க விஷயம் வேண்டு. அப்போ கூட்டினா என்ன, ஆரம்ப புள்ளி இது இறுதி புள்ளி இது இணைச்சி விடு. அப்போ அதுவும் சரி நான் தானே. அப்போ அது சரியண்டா சி போல என்ன. அப்போ ஏபி மாத்திரம் சரி, ரைட். அடுத்தது பார், பின்வரும் கணிய ஜோடிகளில் எந்த ஜோடியில் ஒரு காவியும் ஒரு எண்ணியும் முறையை திருப்பியும் போடும். திணிவு வேகம் எண்ணி காவி வலு கதி ரெண்டுமே எண்ணி. வேறு முதல்ல அந்த கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் ஒரே ரிலேட்டட் என்ன, 22ஆம் ஆண்டு அது 94ஆம் ஆண்டு ஒரே ரிலேட்டடான விஷயம் கொடுத்துருக்கான். பிறகு வேலை தூரம் ரெண்டுமே எண்ணி, உந்தம் முறுக்கம் ரெண்டுமே காவி, விசை அழுத்த சக்தி காவி எண்ணி என்ன. ரைட், முடிச்சோடு அவ்வளவுதான் காவிகள். ஒரு சின்ன விளக்கம் உண்டு. ரைட், அப்படி அடுத்ததுக்கு வா. ரைட், இதை பாருங்க, பொறியியல் இயக்கவியல்ல கைனடிக்ஸ் என்ன, கைனடிக்ஸ் முதலாவது கேள்வி. ரைட், இனி இதுல ஒரு கொஞ்சம் கேள்வி கிடக்கு, அவ்வளோத்தையும் முழுமையா செய்வோம். வரைபடம் எல்லாம் இருக்குது, முழுமையா செய்து விளக்கங்களோடு எடுப்பேன், பிரச்சனை இல்லை. ரைட், யார் கவனியும். கிடையான நேர்பாதை ஒன்றில் 30 மீட்டர் செகண்ட் மாறாகதிலும் வண்டி ஒன்று அசைகிறது. அசையும் வண்டியிலிருந்து எறிவடை ஒன்று 90 மீட்டர் அசைந்த பின் இவ்வெறிவடை திரும்பவும் வண்டியில் வந்து சேரும் வகையில் சுடப்பட உள்ளது. எக்கதியுடன், அதாவது வண்டி சார்பாக, எக்கோணத்தில் என கிடையோட இவ்வெறிவடை சுடப்பட வேண்டும். என்ன கேள்வி விளக்கம் சொல்லுது, கேள்வியின் விளக்கத்தை வடியா பார். முதல் கிடையா ஒரு வண்டி ஒன்று மூவ் பண்ணுதாம், எவ்வளவு 30 மீட்டர் per செகண்டோட. இந்த வண்டி 90 மீட்டர் தூரம் போனோன்னு ஒரு பொருள் ஒன்று, அதாவது வாழ்ந்து எறிய போறோம் ஒரு பொருளை, அந்த பொருள் எறியக்கல கிடையோட குறித்த கொண்ட சாவில எறிகிறோம். எறியக்கல அது வாகனம் 90 மீட்டர் தூரம் போன திருப்பி வந்து வாகனத்திலே விழணுமா. வாகனம் 90 மீட்டர் தூரம் போனோன்னு திருப்பி வந்து வாகனத்திலே விழணுமா. உனக்கு மெயினா சில விஷயங்கள் தெரியணும். ஒரு பொருள் ஒரு திசையில இயங்கியக்குள்ள அதுக்கு உள்ள பொருளுக்கும் அதே திசையில அதே வேகம் கட்டாயம் இருக்கும். நீ பஸ்ல போய்கொண்டிருக்கல, பஸ் பிரேக் அடிச்சா நீ முன்னுக்கு போய் விழுற என்ன, வழியில ஒரு படத்துல விழுகிற மாதிரி முன்னுக்கு கண்ணாடி அடிச்சு பொத்து விழுவர். அதே மாதிரி நீ என்ன செய்ய போற, விழுகிற. ஏனென்றா வாகனத்தின் வேகம் உனக்கும் இருக்குது, வாகனம் பிரேக் அடிச்சது நீ பிரேக் அடிக்கல என்ன, வாகனம் பிரேக் அடிச்சது நீ பிரேக் அடிக்கல. அப்ப உனக்கு அந்த வேகம் இருந்தபடியா நீ முன்னு போய் விழுத நீ. அப்ப இங்கேயும் அதே கான்செப்ட், இந்த வாகனத்துக்குள்ளதான் அந்த பொருள் இருந்தது. அப்ப பொருளுக்கு நீ எறிகிறது என்றதை தாண்டி ஒரு கிடைவேகம் கட்டாயம் இருக்கு 30 அந்த பொருளுக்கு. ஓமா இல்லையா. ரைட், வாகனம் 90 மீட்டர் தூரம் போனோடனே அந்த பொருளும் கிடையா 90 மீட்டர் போயிருக்கோ இல்லையோ, ஷுவரானே. அப்படி என்றா யோசிப்பார், நீ எறிஞ்சது கிடையா ஒரு வேகக்கூரை உருவாக்கி இருக்க கூடாது. ஏண்டா நீயும் ஒரு கிடையா ஒரு வேகக்கூரை கொடுத்து எறிஞ்சிருந்த, இப்ப உதாரணத்துக்கு டீட்டா கோணத்தை எறிகிற மட்டும் வையன். அப்ப எப்படி வந்திருக்கும், நீ எறிஞ்சது வி கொஸ்டீட்டா வந்திருக்கும். ஏற்கனவே வாகனத்தின் கிடைவேகம் 30 இருக்குது, அதோட வி கொஸ்டீட்டாவும் வந்திருந்தா இப்ப வாகனத்தின் கிடைவேகத்தை விட பொருளுக்கு கிடைவேகம் கூட இல்லோ. அப்ப போய் வாகனத்துல விழுந்திருக்குமோ இல்ல, வாகனத்தை தாண்டி அங்கால போய் விழுந்திருக்கும் என்ன, ஓமா இல்லையா. அப்படின்னு உனக்கு என்ன விளங்குது, நீ எறிஞ்ச வேகம் கிடையா ஒரு கூரையும் உருவாக்கியல. அப்ப நீ எப்படி எறிஞ்சிருக்கணும், நிலை குத்தாதான் நீ எறிஞ்சிருக்கிற. எனவே கிடையுடன் அமைக்கும் கோணம் எவ்வளவு, நீ எறிஞ்சது 90 பாவை. முதல் அதை வச்சு விடைய தட்டலாம். விளங்குற விஷயம் என்னண்டு. ரைட், இப்ப சம்பவத்துக்கு வருவோம். நீ எறிஞ்சு எவ்வளவு நேரத்துக்கு பிறகு வாகனத்துல வந்த பொருள் விழுந்திருக்குது. வாகனம் பயணிக்கிற 30, எவ்வளவு 90 மீட்டருக்கு பிறகுண்டா 3 செகண்ட்ல வந்து விழுந்திருக்குது. அப்ப பொருள் மேல போய் கீழே வர எடுக்கிற நேரம் 3 செகண்ட். ஓமா இல்லையா. பொருளுக்கு எஸ்எம் சூட்டிய போடு. எஸ் வந்து 0 ஆரம்ப நிலைக்குத்தாவன். ரைட், ஆரம்ப நிலைக்குத்துவம் நிலைக்குத்துற பேச்சு பொருள் நிலைக்குத்துற பேச்சு 0 திருப்பி ஆரம்ப இடத்துக்கு வந்துட்டு சமன். ஜூ எவ்வளவு தெரியாது. அப்ப ஜூ தர 3, அப்ப 3 யூ. மேல் நோக்கி பாவிச்சு நான் ஜி கீழ் நோக்கி இருக்க ஆரம்பிடுகள். அப்ப மைனஸ் அரை தர
10 தர 9 90 45 கொண்டு போனீங்கண்டா u சமன் 15 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப என்ன விளக்கமடா, நீ நிலைக்குத்தா மேல் நோக்கி 15 மீட்டர் பெர் செகண்ட் எறிஞ்சுக்கிற. ரைட், ஏற்கனவே வாகனத்தின் கிடையவும் பொருளுக்கு இருந்தது கிடையா 30. அதுதான் பொருள் அந்த எறிய பாயில அங்கே வந்து அங்க விழுந்திருக்குது. விளங்க விஷயம் என்னண்டு, ரைட் வடிவாரி எரேஸ் பண்ணிக்கோ. நீ எறிஞ்ச வேகம் கிடையா எந்த கூரையும் உருவாக்கலையே, அதான் மீன். இது இப்படி இந்த சமன்பாடு போட்டு மினக்கிறத விட ஒரு ஐடியா இருக்குது, என்ன ஷோர்ட் ஐடியா உண்டு. ஏன்னா என்னோட வகுப்புல படிச்சாலும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே. அவ்வளவு லெக்குத்தா மேல் நோக்கி எறியப்பட்ட பொருள் மீண்டும் தரையாடி எடுக்கிற நேரம் 2u/g. மீண்டும் தரையாடி எடுக்கிற நேரம் 2u/g. நிலைக்குத்தா மேல் நோக்கி எறியப்பட்ட பொருள் மீண்டும் தரையாடி எடுக்கிற நேரம் 2u/g. அப்போ ஷோர்ட்டா ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னா எம்சிக்கு செய்யறதுக்கு உனக்கு அது உதவியா இருக்கும். அப்ப இங்க பாரு, இந்த களி செட் பண்ண போன எப்படி வரும், 2u/g சமன் தான் எவ்வளவு 3 செகண்ட். அப்ப பிறகு 30 பிரிச்சேன்னா 15. சரிதானே? ரைட், செக் பண்ணி பார். ரைட், இனி அடுத்ததுக்கு வருவோம். ரெண்டாவது என்னது, நேரம் t=0 நேரத்தில் h உயரமுடைய செங்குத்தான பாறையொன்றிலிருந்து கல்லொன்று போடப்படுகிறது. அதே கணத்தில் அப்பாதையின் அடிப்பகுதியிலிருந்து இன்னும் கல்லொன்று வீபத்துடன் நேராக மேலே வீசப்படுகிறது என இக்கல் போதியளவு பலமாக வீசப்படுமாயின் இரு கற்களும் ஒன்றாக சந்திக்கும் நேரம். ரைட், இது என்ன விளக்கம்? ரைட், செக் பண்ணுவோம் என்ன மாதிரி என்று. இது என்னவாம், ஒரு h உயரமான ஒரு கற்பாறை, ஏன்னா h உயரமான உயரத்துல இருந்து ஒரு கல்லொன்று மேல இருந்து போடப்பட்ட ஆரம்ப வேகம் 0. சேம் டைம் இன்னொரு கல் கீழே இருந்து எறியப்படுது, ஆரம்ப வேகம் v, உயரம் h. சரிதானே? ரைட். அப்ப என்ன விளக்கம், ரெண்டு பேருக்கும் ஒரே ஆரம்புல கீழ் நோக்கி g, இவருக்கும் கீழ் நோக்கி g. ரைட், அப்ப செட் பண்ணு. என்னது, இடையில சந்திக்க போய் நம்ம எவ்வளவு தூரத்தை சந்திக்க போய் தெரியாது, சும்மா சொல்றேன். அவர் s தூரம் வேண்டா, இவர் h - s, அந்த t என்னதான் கேள்வி. ரைட், அவருக்கு மேல விழுறவருக்கு கீழ் நோக்கி என்ன செய்ய போற, s ஜூட்டியா போடு. s ஜூட்டியா போட்டியாண்டா எஸ்க்கு பதிலா s தான், ஜூட்டி இல்லதானே ஓவிலிருந்து விழுது. அப்ப ½ at வர்க்கம் மட்டும், ½ gt வர்க்கம். இவருக்கு மேல் நோக்கி போட்டியாண்டா h - s சமன் எவ்வளவு, vt -½ gt வர்க்கம். கேட்டது நேரத்தை. அப்ப சிம்பிள் மெத்தட் என்னது, ஒன்று கூட்டி விடு. கூட்டினா ½ gt வர்க்கம், ½ gt வர்க்கம் இல்லாம போயிடும், எஸ்ஸும் இல்லாம போயிடும். h சமன் vt என்று வரும். அப்ப t சமன் h/v. செக் பண்ணி பாரு சரியாண்டு. ரைட், h சமன் h/v. சரிதான். ரைட், இதை இன்னொரு ஐடியா இதுலயும் ஒன்று இருக்கு, கவனி. சார்பு ஆர்முடுகளை வச்சு செட் பண்ண போறோம். சார்பு ஆர்முடுகள் நிறைய பேர் கேள்விப்பட்டீங்க. சார்பு வேகம் போடுறத, இது சும்மா சிம்பிள் ஐடியா வந்து சார்பு ஆர்முடுகள். ரெண்டு பேரும் ஒரே ஆர்முடுகள் ஆனே. அப்ப சார்பு ஆர்முடுகள் போட்டா இவற்றை ஆர்முடுகள் எதிர்க்கிறதுக்கு அவருக்கும் அதே பக்கம் ஆர்முடுகள் கொடுக்கணும். அப்ப ஓவரோலா தொகுதிக்கு என்ன இல்லை, ஆர்முடுகள் இல்லை. அப்ப இப்ப என்ன சுவாரஸ்யம், அவர் ஓய்வில் நிற்கிற மாதிரியும் இவர் வி என்ற மாறாவகத்துல இயங்குற மாதிரியும். போய் பிடிக்கணும்டா எஸ் சமன் ஜூட்டி மட்டும். எப்படி வரும், எஸ் வந்து h உயரம் போகணும், ஜூ வி டி. அப்ப டி எவ்வளவு, h/v. உங்க ஐடியா என்னண்டு, இது சும்மா ஷோர்ட் எம்சிக்கு செய்யறதுக்கு சுமார் பிளான் உண்டு. ரைட், செக் பண்ணி பாரு விளக்கத்தை முடிச்சு விடு. சரிதானே? தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டவுட் பிரச்சனை கேளுங்க.